அசகலத்தூர்லேருந்து பேசுகிறோம். எங்கள் அப்பாவுக்கு 5ஆந்தேதி ஃப்ளைட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து நஜரானில் தோட்ட வேலை பார்த்துட்டு இருந்தார் சவுதியில். அவருக்கு வந்து ஃப்ளைட் 5ஆந்தேதி இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. 5ஆந்தேதி ஃப்ளைட் ஏறி இருந்தாருன்னா எங்கள் அப்பா 6ஆந்தேதிலாம் வீட்டுக்கு வந்திருக்கணும். இன்னும் அவர் வரவே இல்லை. நாங்கள் வந்து அந்த கபில்கிட்டையும் பேசிகிட்டு தான் இருக்கிறோம். அந்த கபில் வந்து தேடுறேன்னு சொல்கிறாங்க. தேடினாங்களா என்னன்னு தெரியல. எங்கள் அப்பா இருக்காரா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியவே இல்லை. இப்போ வரைக்கும் தெரியல. நாங்களும் ஃபோன் போட்டுட்ருக்கோம். அவரை ரீச் பண்ணவே முடியல எங்களால். அவர் எப்படி தொடர்பு கொள்றதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. இப்போ வரைய பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடக்கிறதால அதில் ஏதாவது எங்கள் அப்பாவுக்கு நடந்துருச்சான்னு தெரியல. எங்கள் அப்பா உயிரோடு இருக்காரா இல்லையான்னு கூட எங்களுக்கு எதுவும் தெரியல. எப்படியாவது மீட்டு கொடுங்க ஐயா, எனக்கு அதனால் பேச முடியல என்னால். ஏதோ சவுதியில் எங்கள் மாமா 25 வருஷமாக ஒரே சவுதி ஓனர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. இப்போ வந்து லீவு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. இப்போ 4 மாதம் லீவில் கொடுத்துருக்காங்க. ஓனர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து டிக்கெட்டை போட்டு ஏர்போர்ட்டில் போய் விட்டுட்டேன். 4 பிளேட்டு மாறணும். ஏர்போர்ட்டில் விட்டுட்டு நான் ஏற்றி விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்தாப்புலையா வரலையான்னு தெரில. நாங்கள் ஃபோன் அடித்தா நான் ஏற்றி விட்டேன், எனக்கு தெரியாது அப்படிங்கிறாப்புல. 4 பிளேட்டுனாக்கா இப்போ நஜ்ரான்லேருந்து தம்மாம்லேருந்து அபுதாபிலேருந்து சென்னை. நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது 4 நாள் ஆகுது. நான் தேடிட்டு தான் இருக்கேங்க. அவங்களும் ஒன்றும் சரியாக ரெஸ்பான்ஸ் கிடையாது. கள்ளக்குறிச்சி கலெக்டரு, தமிழ்நாடு முதலமைச்சர் தான் நீங்கள் பார்த்து உதவி பண்ணணும்.